அன்யாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வியோட ஒரு ஒன் ஷர்ட் பார்க்க போகிறேன். ஒன் ஷர்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா மை கோல் பாய் ஃப்ரெண்ட். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஒரு டைட்டில். அவங்க ஹார்ட் சென்ஸ் கேட்டிருந்தாங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் ஹார்ட் சென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போய் சார் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என் மூஞ்சை 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தது இல்லை சார். நீங்கள் 1 மணி நேரமாக என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சார். என் மூஞ்சை அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல வந்தீங்களோ டக்குன்னு சொல்லிவிட்டு அனுப்புங்க சார். இங்கே பாரு, நான் ஓப்பனாகவே கேட்குறேன், கேளுங்க. ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ஒரு பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? இதெல்லாம் நீங்கள் வந்தோன்னு கேட்டிருந்தாலே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு 1 hour வேஸ்ட் தெரியுமா? சொல்கிறேன். கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், மேக்கப் பண்ணணும், அவ்வளோதான். என்ன இப்படிலாம் பண்ணணுமா? இப்படி பண்ணாதான் ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருப்பாளா? ஆமாம், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே இதுக்கு தானே. நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான்டா. அதுதான் சார், இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, புரியுதா? சப்போஸ் நம்ம லிவிங்கில் இருக்க பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கலனா சார், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயமும் நடக்கும் தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு வந்திருப்பா. ஏதாவது ஒரு பொண்ணு இதெல்லாம் தெரியாமல் வந்திருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரியும் சார், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம அப்ரோச் தான் சார் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர மற்ற எதுவும் பார்க்க மாட்டாங்க. நம்ம பண்ணுற அப்ரோச் மூலியமாக தான் அவங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஓகேவா? சரிடா, அந்த அப்ரோச்சும் எப்படி பண்ணணும்னு நீயே சொல்லி கொடுத்துறான் சார். வாழைப்பழத்தை உங்களுக்கு கொடுக்க தான் சார் முடியும் என்னால். அதை பிரித்து உங்கள் வாயில் வைக்கலாம் என்னால் முடியாது. இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பா. ஸோ நான் கிளம்புறேன், ஓகேவா? நீங்கள் நல்லா யோசிச்சு நைட் வரைக்கும் யோசிச்சு அதுக்கப்புறம் எப்படி போய் இம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, நீங்கள் போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பண்ணிக்கோங்க, ஓகே? நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறேன். நம்ம எதை பற்றியுமே யோசிக்கல. நீங்களும் இருக்கிற வீட்டுக்கு வராரு, காலிங் பெல் அடிக்கிறாரு. நீங்களும் போய் ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஆச்சு, ஏன் லேட் ஆயிடுச்சு? அது சீரியஸாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான் டைம் போனதே தெரில. சீரியஸாவா? என்ன விஷயம்? அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தானேம்மா ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே திருப்பி ஏன் ஃபோன் பண்ணுறேன்? இல்லடி, என்னால் ஸ்டில் நம்ப முடியல தெரியுமா? என்ன நம்ப முடியல? 6 மந்த்தாக நீயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் ஒரு தடவை கூட அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலன்ற எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, மேக்கோல் தான் நடக்கல, அட்லீஸ்ட் கிஸ் அது கூட இல்லையா? என்னடி ரிலேஷன்ஷிப் இது? இங்கே பாரு வயன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச எனக்கு தலை தான் வலிக்குது. இப்போ 5 o'clock ஆகுதுடி. கரெக்டாக 12 o'clock வீட்டில் இருக்கணும். உனக்கு தெரியும் நாளைக்கு என்ன டேன்னு? தெரியுமா? தெரியும். சீக்கிரமாக வந்துடுறோம், ஓகேவா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. நம்ம டக்குன்னு பேக்கப் பண்ணாரு. என்ன இரு ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? நான் தான், வேறு யாரும் வரமாட்டாங்க, அது தெரியும். ஆனால் இப்படியா? சரி, ஓகே. என்ன மேடம் உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருந்தீங்க? சீக்கிரமாக வர சொன்னாங்க. சரி, அது மட்டும் தான் பேசுங்க என்ன? ஆமாம், வேறு என்ன பேசணும்? வேறு எதுவுமே பேசலையா? வேறு எதுவுமே பேசலையே. ஏன்? இல்லை, என் காதில் மேக்கோட் கிஸ் ஹக் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பேசலை. உன் காதில் தப்பாக விழுந்துருச்சு. என் காதில் தப்பாக விழுந்துருச்சா? இல்லை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஆமாம், பேசினாங்க. 6 மந்தில் ஒன்றுமே நடக்கலையா? சரி, மேக்கோட் தான் இல்லை, கிஸ்ஸாக கூட 2 பேரும் பண்ணிக்கலையான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நீ பேக்கப் பண்ணிட்ட. நான் வீட்டில் போய் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி பேக்கப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் சொல்லாத மம்மி. 6 மந்த் எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்காதது இந்த 6 hours நடந்துருச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துருச்சு? மேக்கவுட் நடக்கவே இல்லையே, இன்னும் கொஞ்சத்தில் நடக்க போதே. என்ன பேசுகிற நீ? லூஸ் மாதிரி பேசாத. நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ண, நமக்கு டைம் ஆச்சுல்ல. இன்னும் 6 hours டைம் இருக்குது. இந்த 6 மந்த் நான் வேஸ்ட் பண்ண மாதிரி இந்த 6 hours நான் வேஸ்ட் பண்ண ரெடி இல்லைப்பா. அதனால் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? MAKEOUT வாய்ப்பே இல்லை. நானும் ஒத்துக்க மாட்டேன். இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வரேன்? நமக்குள்ளே என்ன 1 inch கேப் இருக்குடி? 1 inch தான் இருக்குது. நம்ம 2 பேர் லிவிங்கில் இருக்கோம், இவ்வளோ கேப்பு கூட இருக்கக்கூடாது ஆக்சுவலி. சரி, பாவம்னு இவ்வளோ கேப் விட்டு வச்சுருக்கேன். சரி, நீ போ. அதெல்லாம் போக முடியாது. நீ இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி உங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் நடக்கலன்னு. நான் எங்கே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன்? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இது கூட நடக்கலன்னு இந்த 6 monthsலன்னு. அதான் சொல்கிறேன், என் மாமியாரை ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ சட்டிஸ்ட் கிடையாது. அதான் என் மாமியாரை சந்தோஷமாக்கலான்னு. உன் மாமியாரை சந்தோஷமாக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஆமாம், நீ தான் கிடச்ச. உன் கூட மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். இவ்வளோ க்ளோஸாலாம் வராத ப்ளீஸ், நீ போ. நானே ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்கேன். நீ இப்படிலாம் பண்ணாதவே. நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்ததே எனக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நீயா பண்ண போகிறேன்? நான் தானே பண்ண போகிறேன். இப்படிலாம் பேசாத. நீ போ. நீ போய் ட்ரெஸ் பேக் பண்ணு. நானும் பேக் பண்ணுறப்போ. அதெல்லாம் முடியாது.
லாஸ்ட் 1 ஹவர் இல்லை 45 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். என்ன நினச்சிட்ருக்க நீ? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் பண்ணுறேன், நீ என் கூட பண்ணுற. ஓகே, என்னால் முடியாது. நம்ம நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் எவ்வளவோ புஷ் பண்ணுறீங்க, உங்களால் முடியவே இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை கிஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப டீப்பாகவும் இருக்குது. உங்களால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. எவ்வளோ நாள் தான் நீங்களும் பொறுமையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம வீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் கிஸ் பண்ணுறாரு. போக போக அந்த கிஸ் ரொம்ப டீப்பாகுது, ரொம்ப நேரம் ஆகுது. கடைசியில் உங்கள் 2 பேரால் ப்ரீத் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேரும் கிஸ்ஸையே விடுறீங்க. சாரி வைனி, இதுக்கப்புறம் நீயே என்ன சொன்னாலும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறார் ரூமுக்கு போயிட்டு உங்களை லை டவுன் பண்ண வைக்கிறாரு. ப்ளீஸ் வைன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. உங்கள் அப்பர் பாடி ஹாஃப் நெக் ஆயிடுச்சு. உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் ஹேண்ட்ஸை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அவர் உங்கள் பாடி ஃபுல்லாக ஹிக்கியாக கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் உங்களால் முடியாது. ஸோ நீங்கள் மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நம்ம உங்களை பார்த்துட்டு, ஹே என்னடி இதுக்கே மூன் பண்ண ஆரம்பிச்சிட்ட, என்ன நீ இப்படிலாம் பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியும்? மெயின் மேட்டரே இன்னும் வரல, பரவாயில்ல, என்னால் சுத்தமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுப்பா, மெயின் மேட்டரில் நீ இன்னும் மூன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது உன் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் ஷர்ட் ரிமூவ் பண்ணுறாரு. உங்களால் அந்த ப்ளஷரை தாங்க முடியாமல் அவர் உங்கள் கிட்டே இழுத்து, உங்கள் நெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சு அவரோட பேக் போன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. அவருக்கு பெயின் தாங்கலை. பட் இருந்தாலும் ஸ்டில் அவர் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு ஹிக்கிலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவர் ஃபுல் நேக்ட் ஆக்குறாரு. உங்களையும் சரி அவரையும் சரி நேக்ட் ஆக்கிட்டு அவர் இன்சைட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் பெயினில் அழுவுறீங்க. அவர் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் மூன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சூப்பராக. உங்கள் மூர்னிங் சவுண்ட் கேட்டுட்டு அவளுக்கு சூப்பராக ப்ளஷர் ஆகுது. அதனால் மைல்டு டோனில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஹார்ஷாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் வைப் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, மூர்னிங்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஸோ ஆஃப்டர் 4 hours கழிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ப்ரீத் இன் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. அவர் எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல்? இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான்லாம் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா. அதுக்கு என்னால் சுத்தமாக முடியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி தாண்டி இருக்கும். போக போக பழகிடும். என்னது போக போக பழகிடுமா? எத்தனை தடவை பண்ணுவேன்? மேபி ஒரு நாளைக்கு 2 times. சத்தியமாக நல்லா முடியாது. எனக்கு அப்படியே உயிரே போது தெரியுமா. என்னால் பெயினை பொறுத்துக்கவே முடியலடா. என்னால் எந்திரிக்க கூட முடியுமான்னு தெரியல. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் உன்னை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறேன். வீட்டில் என்னன்னு கேட்டால் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன்னு சொல்ல, நீங்களாம் மேக்கப் பண்ணேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் டைமில் ஏன்னா இவ்வளோ வேகமாக பண்ண என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு பாடியெலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. சரி வெற்றி பார்த்துக்கலாம். இப்போவே டைம் பார்த்தோன்னா 10 o'clock ஆகிடுச்சு. இன்னும் 1 hour தான் உனக்கு டைம். நல்லா தூங்கிக்கோ. அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை. எனக்கு தூக்கமே வராதுடா. நீ இப்படி பண்ணதுக்கப்புறம் எப்படி என்னால் தூங்க முடியும்? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஹெட்டை அவரோட செஸ்ட்டில் வச்சு படுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க அந்த டயர்டில். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை எழுப்புறாரு. என்ன தூங்க விடு. டைம் ஆச்சுடி வா. எங்கே? நான் இன்னும் குளிக்கவே இல்லை. எப்படி? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணலாம். என்னது? ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் வாஷ்ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. அங்கே ஒரு ரவுண்ட் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம தான் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்குடி. போடா நீ இங்கே பாரு, பர்பிள் மார்க்ஸ் தான் தெரியுது. ஒழுங்கு முறையே ஃபவுண்டேஷன் வச்சு மறைச்சி விடு, இல்லைனா நீங்கிட்ட செத்துருவேன். சரி மறைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன்லாம் வச்சு அவரை மறைச்செல்லாம் விடுறாரு. சரி ஓகே உங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாரு. காரில் தான் போகிறீங்க. நீங்கள் அந்த பண்ண டயர்டில் அப்படியே தூங்கிடுறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அவர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. அதனால் கார் சீட்லேருந்து எந்திரிச்சாருன்னா உங்களை தூக்குறாரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்காவ? அதுவா அதை பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாளா? அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல அத்தை, எனக்கு அந்த அவசரத்தில் கிளம்பும் போது வலிக்கு விட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வயனை தூக்கிட்டு போய் அவங்க ரூமில் விடுறாங்க. ஸோ நம்ம ஹாலில் உட்காந்துருக்காரு. நம்ம வயனை ஒன்று உட்காந்துருக்காங்க. நம்ம வயனு கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க அம்மா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஏன் நம்ம இங்கே உட்காந்துருக்கா? இல்லை அவன் வலிக்கு விட்டு விழுந்துட்டேன்னு சொன்னான். ஆனால் நம்ப முடியலையே. ஏன்? இல்லை மேக் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாதாடி. நீ இப்படிலாம் சினுங்கும் போது வலிக்க விட்டு விழுந்தனா எப்படி சினுங்கணும்? நீ எப்படி சினுங்கிட்டு இருக்க? ஆமாம். என்ன ஒரு ஆச்சரியம் மிகவும் நடந்திருக்கு. நீ சொன்னதுனால தான். நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வலியில் உயிரை போது தெரியுமா. சொல்ல கேட்காம பண்ணிக்கிட்டே இருக்கான் தெரியுமா. அனுபவி. நீ லவ் பண்ண பையன் தானே, இது கூட பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு 10 minutes கழிச்சு உங்களையும் கூப்பிட்றாங்க. ஸோ உங்கள் அப்பாவோட பர்த்டே தான் அன்றைக்கி. ஸோ உங்கள் அப்பாவை எழுப்பி
அவருக்கு கேக்கெல்லாம் வெட்டி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறீங்க. கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா, ஏய் யார் இந்த முக்க ஐடியா கொடுத்தா? என்ன முக்க ஐடியா? ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஹிக்கிலாம் மறைஞ்சிடும்னு அது எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். அதான் அப்படியே மறைக்கிறல்ல, கொஞ்சம் ஒழுங்காக மறைக்க வேண்டியதானே. இங்கே பாரு, பாதி இப்போதே தெரியுது, போய் ஒழுங்காக மறை. இது கூட மறைக்க தெரியலடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நம்ம அதை பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வராரு. என்னடி ஏண்டி புலம்பிக்கிட்டே வர? நீ முதல்ல பேக் அவுட் பண்ணுறதை நிற்பாட்டு. இங்கே பாரு, ஹிக்கி ஒழுங்காக மறைக்கிறதுனால அம்மா பார்த்து கேட்குறாங்க என்னடி ஹிக்கின்னு. இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ போடாலும் போக மாட்டேங்குது. ஒரு தப்பால் தாண்டி இன்னொரு தப்பை மறைக்க முடியும். அதனால் ஒரு ஹிக்கியால் தாண்டி இன்னொரு ஹிக்கியை மறைக்க முடியும். அதனால் இன்னொரு தடவை மேக்கப் பண்ணி இன்னொரு தடவை ஹிக்கி பண்ணால் போயிடுடி. அப்பா சாமி, எனக்கெல்லாம் வேணாம், என்னாலாம் வலி பொறுத்துக்க முடியாதுடா. நீ வெளியே போட அப்படின்னு சொல்லி நீங்கள் துரத்தி விட்டுறீங்க. நீ இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணி சிரிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான், இந்த ஒன் ஷர்ட் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ஹார்ட் சென்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு ஹார்ட் சென்ஸ் செட் ஆகுதான்னு சொல்லுங்கள். இல்லை நான் ஆஸ் யூஷுவல் சாஃப்ட் சென்ஸ்க்கே மாறிடுறேன். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.